2025 கர்நாடக மாநில அரசு மினிமம் வேஜ் நோட்டிபிகேஷனை அறிவித்திருக்கிறது. அந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில் இன்றைக்கு ஏஐடியூசி தொழிற்சங்கம் தொடர் போராட்டத்திற்கு அவர்கள் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மாநில ஏஐடியூசியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். என்ன அந்த அறிவிப்பு என்று சொன்னால், 2022 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு ஒர்க்கர் மினிமம் வேஜஸ் அடிப்படையில் 31,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏஐடியூசி தொழிற்சங்கம் வைத்தது. அதன் அடிப்படையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 8 முக்கிய நகரங்களிலே வாழ்கின்ற அவர்களுடைய சம்பளம், விலைவாசி உயர்வு மற்றும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அடிப்படையாக மினிமம் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தேவைப்படும் என்பதை ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் 8 நகரங்களை ஏஐடியூசி தொழிற்சங்கம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. அதிலே குல்பர்கா, பெலகாம், பெல்லாரி, உப்பலி, மைசூர், பெங்களூர், தாவணகரே இந்த 8 நகரங்களிலே ஆய்வு செய்து ஒரு அறிவிக்கையை மாநில அரசுக்கு வழங்கியது. அன்றைக்கு இருந்த பொம்மை அரசு, பிஜேபி அரசு தொழிலாளர்களுக்கு இந்த ஆய்வின் அடிப்படையிலே 31,500 ரூபாய் வழங்க முடியாது, 5% இருந்து 10% வரை ஒரு ஸ்லாபாக தொழிலாளர்களுக்கு வேஜை நாங்கள் வழங்குகிறோம் என்கின்ற உத்தரவை 32 கைட்லைன்ஸை கொண்டார்கள். அதை எதிர்த்து ஏஐடியூசி தொழிற்சங்கம் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது. சிங்கிள் பெஞ்ச் கர்நாடக ஹைகோர்ட் ஜட்ஜ் இந்தியாவிலே 1992 சுப்ரீம் கோர்ட்டிலே நடந்த அந்த வழக்கின் அடிப்படையில் இவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் அதை எதிர்த்து கர்நாடக அரசு டிவிஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை எடுத்து சென்றது. டிவிஷன் பெஞ்சின் உத்தரவின்படி ஏஐடியூசி தொடுத்த அந்த வழக்கிலே கிடைத்த வெற்றியின் அடிப்படையிலே இன்றைக்கு கர்நாடக அரசு தொழிலாளர்களுக்கு மினிமம் வேஜ் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 69 கேட்டகரி தொழிலாளர்களுக்கு ஒரே நோட்டிபிகேஷனாக அனைவருக்கும் சமமாக இன்றைக்கு ஒரு வேஜ் ரிவிஷனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஜோன் சி அடிப்படையில் இன்றைக்கு கோலார் மாவட்டத்தை பார்க்கின்ற போது 19,300 ரூபாய் மினிமம் வேஜஸ் வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவும், பெங்களூர் போன்ற ஏசிடி நகரத்திலே வாழ்கிறவர்களுக்கு 31,056 ரூபாய் இன்றைக்கு கர்நாடக அரசு மினிமம் வேஜ் நிர்ணயம் செய்திருக்கிறது. இதை கோலார் தங்கவயலிலே அன்றைக்கு சிபிஐ டெல்லி சலோ என்கின்ற போராட்டத்திலே தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி மினிமம் வேஜஸ் 31,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் கூட கையில் எடுத்தோம். பவல் தொழிற்சாலை ஒன்று தொழிலாளர்களை அணிதிரட்டி இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை கூட நாங்கள் 2022 நடத்தினோம். அன்றைக்கு மத்திய அரசுக்கு கூட அந்த மனுவிலே டெல்லி செலோ போராட்டத்திலே நாங்கள் அதை சொன்னோம். தங்க வயலிலே தொழிற்சங்க புலி நாங்கள் தான் தொழிற்சங்கத்தை அறிந்திருக்கிறோம் என்கின்ற மேதாவிகள் எல்லாம் இதை எப்படி அமுல்படுத்துவார்கள் இவர்கள் என்று எங்களை பார்த்து ஏளனமாக பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு கர்நாடக அரசு ஏஐடியூசியினுடைய வழக்கினுடைய வெற்றியை அதை நாங்கள் அமல்படுத்துகின்றோம் என்று சொல்லி 11/4/2025 மாநில அரசு ஒரு பொதுவான நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கோலார் தங்கவயலிலே பெமலிலே வேலை செய்கின்ற அன்ஸ்கில்டு தொழிலாளர்களுக்கு
19,300 ரூபாய் இன்றைக்கு கட்டாயமாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த துறைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வேலை செய்பவர்களுக்கு கூட குறைந்தபட்ச கூலியை இன்றைக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும். பெங்களூரில் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கு, அது எந்த ஃபேக்டரியில் இருக்கட்டும், எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்கும் 31,056 ரூபாய் வழங்க வேண்டும். இதற்கு அடிப்படை குறைந்தபட்ச கூலி இன்றைக்கு மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இது ஏஐடியூசி தொழிற்சங்கத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி. இதை அறிவித்த கர்நாடக மாநில முதல்வர் மரியாதைக்குரிய சித்தராமையா அவர்களுக்கு எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கர்நாடக மாநில ஏஐடியூசி தொடர் முயற்சியால் கிடைத்த வெற்றி, எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஏஐடியூசி அட்வொகேட் முரளிதர் நாராயணசாமி போன்ற வழக்கறிஞர்களுக்கு கூட நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக குரல் கொடுத்த அனை ஏஐடியூசி தொழிற்சங்கத்திற்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஏஐடியூசி இந்த முயற்சியை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கு கூட 26 நாட்கள் தொடர்ந்து போராடினார்கள். நாங்கள் அவர்களுடைய தொழிற்சங்கத்தை பார்க்கவில்லை, அவர்களுடைய தலைமையை பார்க்கவில்லை. தொழிலாளர்களுடைய நலனோ இந்த மக்களுடைய நலனோ என்ற ஒரே குரலிலே அந்த தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றது. டெல்லி வரை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவை கொடுத்தோம். இன்றல்ல என்றல்ல, உங்களுடைய பிரச்சனைக்காக எந்த நொடியிலும் ஏஐடியூசி தொழிற்சங்கம் ஒன்று திரண்டு உங்களை பாதுகாப்போம். நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் வெல்வதற்காக நீங்கள் ஒன்றுபட்டு நின்றால் ஏஐடியூசி தொழிற்சங்கம் பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு அமைக்கப்படும். எங்களுடைய தலைவர்களை அழைத்து வந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, நான் உங்களில் ஒருவன் என்று சொல்லி இந்த வெற்றிகரமான இந்த அறிவிப்பை மாநில அரசு தொழிலாளர்களுக்கு ஏஐடியூசி பரிந்துரையை ஏற்றுக்கொண்டமைக்கு மாநில முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.